உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்புக்கான வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு இன்று காலை முதல் எடுத்துச் செல்லப்பட்டன. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரதான நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டதன் பின்னர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கொழும்பு பிரதான நிலையமான ராயல் கல்லூரி வளவில் இடம்பெறும் நடவடிக்கைகள் தொடர்பாக கொழும்பு தெரிவத்தாட்சி அலுவலர் பிரசன்ன கினிகே பார்வையிட்டார். கம்பஹா மாவட்டத்தின் பிரதான நடவடிக்கை அலுவலகம் வியாங்கொட சியனே கல்வியல் கல்லூரி வளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. காலி மாவட்டத்தில் வாக்குப்பட்டிகள் விநியோகிக்கும் நிலையம் காலி சவுத்லேண்ட் கல்லூரியில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கண்டி மாவட்டத்தில் 22 உள்ளூராட்சி சபைகளுக்கு 637 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். நாளை நடைபெறும் தேர்தலுக்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மாத்தளை மாவட்டத்தில் வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் கேஜானி திலகரட்ன தெரிவித்தார். அனுராதபுரம் மாநகர சபை உள்ளிட்ட 19 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு 401 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் தெரிவத்தாட்சி அலுவலர் ரஞ்சித் விமலசூரிய தெரிவித்துள்ளார். பொலன்னறுவை மாவட்டத்தில் யானைகளின் அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொலன்னறுவை தெரிவத்தாட்சி அலுவலர் சுஜந்த் ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். வன ஜீவராசிகள் திணைக்களமும் இதற்கு ஆதரவு வழங்கும். பதுளை மாவட்டத்தில் நாளை தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் பண்டுக ஸ்ரீபிரபாத் அபிவர்தன்